பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. ஒரு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுமா? இந்த நரம்பு மண்டலம் பாதிப்பினால ஆரோக்கியமாக இருந்த மக்கள் இன்றைக்கு நரம்பு மண்டலம் எந்தெந்த மாதிரி காரணங்களால பாதிக்கப்படலாம் அப்படின்னு பார்த்தா, சுகர்னால நரம்பு மண்டலம் வெகுவாக பாதிக்கப்படுது. ஸோ டயபெட்டிஸ் ரொம்ப ஒரு கொடுமையான வியாதி. அதை நம்ம சரியாக கவனிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். சரியான அளவில் நரம்பு மண்டலத்துக்கான சத்தான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கும்போது. வணக்கம், நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். நக்கீரன் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை குறித்து சிலது நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த மனித படைப்பு, பிறவி என்பது ஒரு அசாதாரணமான ஒரு படைப்பு. விஞ்ஞான வளர்ச்சிக்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு மனிதனுடைய படைப்பில் எது பங்கு வகிக்குதுன்றால் இந்த நரம்பு மண்டலம். நாக்கில் உனக்கு நரம்பு இல்லையான்னு கூட சில சமயத்தில் பேசிடுறோம். அப்படின்னா we lose our control. நம்ம மற்றவங்களை எடுத்தறிஞ்சு பேசிடுறோம், என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிடுறோம், எதுக்காக அப்படி பேசணுன்னு அப்புறமா யோசித்து சில சமயங்களில் வருந்துகிறோம், சில சமயத்தில் நம்ம அதை நியாயப்படுத்தி கொள்ளுகிறோம். இத்தனையும் நமக்குள்ளே இருக்கிற அந்த நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடு தான் காரணமாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இன்றைக்கு தான் இந்த ஆர்கன் டொனேஷனில் கூட நம்ம இதைத்தான் நம்ம பெருசாக வச்சுருக்கோம். எப்படின்னு சொன்னால், ஆர்கன் டொனேஷன் ஒரு கான்செப்ட் ஆகிடுச்சு, உறுப்பு தானங்கள். அதற்கு பார்த்திங்கன்னா, அவருடைய உடல் எந்த வகையில் சீராக இருந்தாலும் இல்லைனாலும் நரம்பு மண்டலம் வேலை செய்யலை, அவர் பிரெயின் டெட்டு அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம் வரும்போது அந்த நபர் தன்னிச்சையாக வாழ தகுதியற்றவராக ஆகிவிடுகிறார். எனவே அவரை இனிமேல் வாழ வைப்பது, பிழைக்க வைத்து கொண்டிருப்பது எந்த வகையிலையும் நியாயமற்றது என்ற ஒரு கோட்பாடை முன்வைத்து தான் இந்த ஆர்கன் டொனேஷன் கான்செப்டை இன்றைக்கி நம்ம பயன்படுத்தி அநேகர் பயனாளிகளாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். இந்த நரம்பு மண்டலத்தினுடைய சிறப்பு முக்கியத்துவத்தை நாம் இதன் மூலமாக கூட அறிந்து கொள்ளலாம். ஸோ ஒருத்தனுக்கு நரம்பு மண்டலம் சரியாக வேலை செய்யலைன்னா, இட்ஸ் லைக் எ ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த தலைமை செயலகம் சரிவர வேலை செய்யலைன்னா மற்ற எல்லா சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸும் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ தெர் ஆர் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பாடி, இன்க்ளூடிங் தி ஹார்ட்டு, லங்ஸு, இன்டெஸ்டைன், லிவர், கிட்னி, endocrine, every other systemic function finally will have a control of the brain, the nervous system. அந்த அளவுக்கு முக்கியமானது இந்த நரம்பு மண்டலம். இதை நம்முடைய புரிந்து கொள்ளுவதற்காக சுலபமாக இதை நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலத்தினுடைய மையப்பகுதி. அப்புறம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலத்தினுடைய வளர்ச்சி, அதாவது விரிவாக்கம், அதில் கிளைப்பகுதி, அது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அப்புறம் என்ன பண்ணினாலும் பண்ணலைனாலும் உடனடியாக நம்முடைய முக்கியமான வேலைகளை செய்வது இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், தன்னிச்சையாகவே செயல்படுகிற ஒரு பகுதி. ஸோ இந்த நரம்பு மண்டலத்தை 3 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அப்புறம் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த 3ஆக பகுத்தாலும் இந்த 3ம் ஸ்ட்ரக்சரலாக வேறு இடத்துல இருந்தாலும் ஃபைனலாக இந்த 3மே ஒன்றோடு ஒன்று கலந்து தான் பணியாற்றுகின்றன. ஒன்றை சார்ந்து தான் இன்னொன்று நடக்கும். எல்லா விதமான முக்கியமான உயிர் வாழ்வதற்கான எல்லா இயக்கங்களும் இந்த நரம்பு மண்டலத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ பிளட் ப்ரெஷர் எடுத்துக்கிறீங்களா, அதுவும் நரம்பு மண்டலத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இருதயத்தினுடைய துடிப்பு தன்மை எடுக்கிறீங்களா,
அதுவும் நரம்பு மண்டலத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்முடைய டைஜஷன் கெப்பாசிட்டி பவர் பார்த்திங்கன்னா அதுவும் நரம்பு மண்டலத்தினுடைய, நம்முடைய சுவாசம், நம்முடைய எல்லா விதமான வேலைகளுக்கும் இந்த நரம்பு மண்டலம்தான் முக்கியமான பங்காற்றுகிறது. ஒரு நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுமா? கண்டிப்பாக பாதிக்கப்படும். இன்றைக்கு இந்த நரம்பு மண்டலம் பாதிப்பினால் எத்தனையோ ஆரோக்கியமாக இருந்த மக்கள் இன்றைக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டு பரிதாபமான நிலைமைக்கு தள்ளி எப்பொழுதுமே மற்றவர்களுடைய உதவியை சார்ந்து வாழக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஒரு பக்கவாதம் அப்படின்னா அவங்களுடைய உடலில் ஒரு பகுதி வேலை செய்யலை. உதாரணத்துக்கு ஒரு வலது கை கால் விளங்கலை, இல்லை இடது கை கால் விளங்கலை, இல்லை கால் ரெண்டுமே விளங்கலை, கை ரெண்டும் விளங்கலை, கண் பார்வை சரியாக தெரியல, பேச்சு சரி வரல, இல்லை காது மந்தமாக கேட்குது, இல்லை கேட்கவே இல்லை, வாய்க்கு ருசி இல்லை, இப்படி எல்லா விதமான ஒரு முக்கியமான தேவைகளையும் சந்திக்கிற இந்த நரம்பு மண்டலம் பாதிப்புக்குள்ளாகும்போது அதனால் ஏற்படுகிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் எண்ணி நீங்கள் பார்க்க முடியாது. வீட்டில் ஒரு பேஷண்ட்டு பிரெயின் ஸ்ட்ரோக்கில் படுத்துக்கிட்டாருன்னா அந்த குடும்பமே பயங்கரமான சிரமத்துக்கு ஆளாகிறதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்போ நரம்பு மண்டலம் எந்தெந்த மாதிரி காரணங்களால் பாதிக்கப்படலாம் அப்படின்னு பார்த்தா, சில பேர்த்துக்கு இந்த பர்த் ட்ரோமான்னு வரும்போது குழந்தையிலேயே அந்த குழந்தை பிறக்கும் போதே ஒரு ஆயுத கேஸுன்னு சொல்கிறாங்க, சிசேரியன் செக்ஷன்னு சொல்கிறாங்க, நார்மல் டெலிவரின்றாங்க, புரலாங்டு லேபர்ன்றாங்க, ஆஸ்பிக்சியா அப்படின்றாங்க, இல்லை பர்த் அனாக்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு வரும்போது அந்த பர்த் இன்ஜுரிஸ், இப்போ குழந்தை தாயின் கருப்பையிலிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த தருணத்தில் அந்த குழந்தைக்கு சரியான முறையில் அது நடக்கலைன்னா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே ஒரு முடமாகிடுது. எப்படின்னு சொன்னால், இந்த ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் கூட அந்த இளம் பிரெயின், இப்போ தான் அந்த குழந்தை பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதே அதுக்கு பட்னி, சாப்பாடு சரியானபடி ஆக்சிஜன் கிடைக்கல. அப்போ என்ன ஆகும்? அந்த மூளை வெகுவாக பாதிக்கப்படுகிறது. ஸோ அந்த 4 மினிட்ஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 மினிட்ஸ், அதாவது பிரெயினுடைய ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால், அது தலைமை செயலகமாக இருந்தாலும் ஓவரால் அவர் தான் ஹெட் கண்ட்ரோலர் அப்படின்னு இருந்தாலும் கூட அதற்கென்று சில குறைபாடுகள் இருக்குது. எப்படின்னா, அது தானாகவே ஆக்சிஜனை சேர்த்து வைக்க தெரியாது, அதுக்கு குளுக்கோஸ் சேர்த்து வைக்கிறதுக்கு அதுக்கு டைம் இல்லை, இல்லை இடம் இல்லை, ஏன்னா அது மற்ற வேலைகளை செய்வதற்கு அதுக்கு நேரமாக இருக்குது. அப்போது அந்த குழந்தையினுடைய மூளையினுடைய வளர்ச்சி ரொம்பவே பாதிக்கப்படுகிறது. ஸோ இந்த மூளையினுடைய வளர்ச்சி ரொம்ப மேக்சிமமாக பார்த்தீங்கன்னா 2 வயசுக்குள்ளாரையே அந்த குழந்தையினுடைய மூளை, அது சம்பந்தமான மற்ற எல்லா ஆட்டோனாமிக் சிஸ்டம், அந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இதெல்லாமே அந்த பிறந்த குழந்தை பிறந்த நாள்லேருந்து அந்த முதல் 2 வருடங்களிலேயே ஏறக்குறைய 80-90% டெவலப் ஆகிடுது. அதுக்கப்புறம் டெவலப் ஆனதை வச்சு இன்னும் ஃபர்தர் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு பிறந்த குழந்தைக்கும் அந்த வளர்ச்சியினுடைய வேகம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதுக்கிட்ட சில மாற்றங்களை நம்ம காணலாம். அது அழுகிறதுலேருந்து, திரும்புறதுலேருந்து, கண்ணை மூடி திறக்கிறதுலேருந்து, எல்லா விதமான ஒரு பேசிக் ஒர்க்கிலேருந்து பார்த்தா அந்த குழந்தைக்கு தினமும் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பாடு நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு அழுகைக்கும் இந்த பாட்டிமாருங்க பேர் வச்சுருப்பாங்க. இது வயிற்றில் சுளுக்கு வந்துருச்சு, நீர் சுளுக்குனால் அழுவுது, இதுக்கு குளிர்னால் அழுவுது, இது பசியினால் அழுவுது, இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அழுகுது, இல்லை தாயினுடைய அன்பை தேடி அழுவுது, அரவணைப்பை தேடி அழுகுதுன்னு சொல்லி அது பல வகையான அழுகை குழந்தைங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அது குழந்தையோடு வளர்ந்தவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 மாதத்தில், ஒரு 3 மாதத்தில் ஒரு வளர்ச்சி, 6 மாதத்தில் ஒரு வளர்ச்சி, 1 வயசில் ஒரு வளர்ச்சி, 2 வயசில் பார்க்கும்போது குழந்தை நடக்குது, தானாக நடக்க ஆரம்பிச்சு, ஸோ பேச்ச ஆரம்பிக்குது. இப்படி அப்புறம் அதனுடைய அந்த கெப்பாசிட்டியை வச்சு தான் குழந்தை தன்னை வளர்த்தி கொண்டே போகுது. இப்போ 6 மாத குழந்தைக்கும் 2 வயசு குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்கும். அதே சமயத்தில் 30 வயசு ஆளுக்கும்
50-40 வயசு ஆளுக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிலையாக இருக்கட்டும், தெரிந்து கொள்றதுலையாக இருக்கட்டும், வேலை திறமையிலையாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாமே தவிர அந்த பேசிக்காக அவங்க அடைந்த அந்த தகுதி வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்க அப்படி இல்லை, வேகமாக வளரும். குயிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தி பிரெயின் ஃபங்க்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் மற்ற எல்லா ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றபடி ஒரு மாற்றங்கள் வளர்ந்து கொண்டே இருக்குது. ஸோ அந்த டெவலப்மெண்ட், குழந்தையினுடைய டெவலப்மெண்ட்டில் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இது ஒன்று. ஸோ அப்படி அந்த பர்த் இன்ஜுரியில் குழந்தை சில பேர் வருவாங்க, டாக்டர் இன்னும் குழந்தை குப்புறவே விடல, டாக்டர் இன்னும் குழந்தை வந்து முகம் பார்த்து சிரிக்கலை, குழந்தையுடைய அழுக கூட ஒரு மாதிரி டல்லாக பரிதாபமாக அழுவுது, அதுக்கு அழக்கூட தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை குழந்தைகள்கிட்ட நம்ம பார்க்கும்போது ஒரு வேளை இது மூளை வளர்ச்சி குன்றி இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்குமான்ட்டு உடனடியாக அதற்குள்ள என்னென்ன பரிசோதனைகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். சில பேர்த்துக்கு அவங்க குடும்பத்திலேயே வந்து ஏதாவது ஒரு பிரெயின் ரிலேட்டடாக நரம்பு மண்டல சம்பந்தமான வியாதிகள் இருக்கலாம். ஸோ ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லும்போது அதுவும் பிறந்ததுலேருந்து சில சமயத்தில் உடனே தெரியலாம், இல்லை குழந்தை வளர வளர தெரியலாம். ஸோ இது பர்த் ட்ரோமா அண்டு ஹெரிடிட்டரி டிசார்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது நம்பர் 1 ட்ரோமா, அடிபடுறது. இந்த அடி எப்படி வேணாலும் இருக்கலாம். டைரக்ட் ட்ரோமா, நேரடியாக ஒரு நரம்பு மண்டலத்தினுடைய ஒரு பகுதியை சேதம் பண்ணுறது, இல்லை அந்த ட்ரோமாவினுடைய லேட் இஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த அடிபட்டதுனால இல்லைங்க, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கீழே விழுந்தார் தான், தரையில் லேசாக காயம் பட்டுச்சு, கொஞ்சோண்டு வீங்கி இருந்தது, நான் ஐஸ் ஒத்தடம் கொடுத்தேன், சரியாக போயிடுச்சாரு. அப்புறம் அப்பப்போ தலைவலின்னு சொல்லுவார், அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆனால் சில சமயத்தில் தூக்கம் வராமல் உட்காந்துட்டு இருப்பார் ராத்திரியில். என்னங்க அப்படின்னு கேட்டால் தூக்கம் வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துருவார். திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் ஃபிட்ஸ் வந்திருக்கும். இத்தனை வருஷமாக வராதது முதல் தடவையாக ஃபிட்ஸ் வரும். அப்போ போய் செக் பண்ணி பார்த்தா இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி விழுந்து அடிபட்ட காரணத்தினால உள்ள மூளைக்குள்ளார அந்த இரத்த கசிவு ஏற்பட்டு இப்போ அது தன்னுடைய உண்மைத்தன்மையை காண்பிக்கும். அது எப்படி வேணாலும் காமிக்கலாம், உடனே காமிக்கலாம், இல்லை கொஞ்ச நாள் பொறுத்து காமிக்கலாம். அதுக்கு பேர் சப்டியூரல் ஹெமட்டோமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அடிபடுறது, இந்த அடியினால் பாதிக்கப்படுறது எந்த பகுதி, தலையில் அடி, கழுத்து பகுதியில் அடி, முதுகு பகுதியில் அடி இருக்கலாம். எங்கெல்லாம் நரம்பு மண்டலம் ஓடுதோ அங்கெல்லாம் அடிபடும் போது அந்த பகுதி அந்த நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டை இழந்து அதனால் ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸ்னால் அவங்க சஃபர் பண்ணுவாங்க. ஸோ இன்ஜுரி ஆர் ட்ரோமா ரொம்ப முக்கியம். ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதுக்கு இரத்த ஓட்டத்தின் நிலைமையினால் ஏற்படுற கஷ்டம், வாஸ்குலர் ப்ராப்ளம். எப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு, ஒரு பர்சனுக்கு ஒரு சைலண்ட் டிசீஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இரத்த கொதிப்பு, ஹை பிளட் ப்ரெஷர், அது சரிவர கவனிக்காமல் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் திடீர்னு அந்த பேஷண்ட்டு தலைவலி அதிகமாகி சடனாக வந்து அன்கான்ஷியஸாக கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் போய் பார்த்தா ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருப்பாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிரெயினுக்குள்ளே இருக்கிற இரத்த குழாய் வெடிச்சிருக்கும். ஸோ ட்ரோமா, இது 3 வகையான பிரச்சனைகள் வரும் இந்த வாஸ்குலர் ப்ராப்ளத்தினால. ஒன்று இரத்த குழாய் வெடிப்பு, கசி, அதனால் இரத்த கசிவு, இரத்த குழாய் அடைப்பு, இரத்த குழாய் இறுக்கம், பேசன், ஸோ அதை சுருங்கி போகிறது. இந்த 3மே எந்த இடத்துல நடக்குது, எவ்வளோ வேகமாக நடக்குது, எவ்வளோ தூரம் நடக்குது, அதை பொறுத்து அவங்களுடைய நோயினுடைய தன்மை மாறுபடும். ஸோ இது வந்து வாஸ்குலர். 3வது இன்ஃபெக்ஷன்ஸ். நம்ம எப்படி ஒரு கிருமி உடம்புல எந்த பகுதிக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, எங்கே வேணாலும் போகும், அது இஷ்டம்தான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இரத்தத்திற்குள்ளே போயிருக்கிற அந்த விஷக்கிருமி அது எங்கே வேணாலும் போகலாம். சில கிருமிகளுக்கு அந்த லிவர் ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும், சில கிருமிகளுக்கு லங்ஸ் பிடிச்ச இடமா இருக்கும், பிரெயினும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ என்கெஃபலைட்டிஸ், பிரெயின் ஃபீவர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ பிரெயின் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டு அதனுடைய தாக்கத்தினால நோயாளிக்கு பலவிதமான நரம்பு சம்பந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்புறம் டாக்ஸிசிட்டின்னா இப்போது கூட முந்தா நேற்று ஒரு பேஷண்ட்டு மயக்கமான நிலைமையில் கொண்டு வராங்க. ஸோ பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப புவராக இருக்குது. கூப்பிட்ட குரலுக்கு அவர் என்னன்னு கேட்கல, கை கால் ஆட்டம் இல்லை, அப்படியே படுத்திருக்கார்.
எந்த விதமான மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கார். அப்போது நாங்கள் பார்க்கும்போது பிரெயின் வந்து சரியானபடி ஃபங்க்ஷன் ஆகலை, அது மட்டும் தெரியுது. இதுக்கு காரணம் என்ன? அம்மா மாத்திரை என்னென்னப்பா சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட்டு 20 மருந்து மாத்திரை லிஸ்ட்டை கொண்டு வந்து அந்த பிள்ளை என்கிட்ட கொடுக்குறாரு. அதில் 2-3 மருந்து வந்து அளவுக்கு அதிகமான அளவில் நம்ம அதை உட்கொள்ளும்போது அது பிரெயினுடைய வேலை திறமையை வெகுவாக குறைக்குது. அவங்க நல்லான பிறகு கேட்குறோம், எத்தனை மாத்திரமா போட்டுக்கிட்டீங்கன்னா, கையில் கிடச்சதை எடுத்து போட்டுக்கிட்டேன் டாக்டர், எனக்கு வாழவே இஷ்டம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அவங்க நினச்சா வாழ்கிறது இல்லைன்னா போகிறது மாதிரியெல்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. நமக்குன்னு ஒரு பங்கு இருக்குது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம வாழ தான் வேணும், கஷ்டப்பட தான் வேணும், 4 பேர்த்துக்கு உதவியாக இருக்க தான் வேணும். அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி எண்ணத்தை வச்சுருந்தீங்கன்னா எடுத்துருங்க. அது நம்ம கையில் இல்லை. நமக்கு எப்படி பிறப்பதற்கு நமக்கு எந்த ரைட்டும் இல்லையோ, நாம் நினச்சா இந்த உலகத்தில் இந்த மாதிரி பிறந்தோம் இல்லையே, அப்போ நம்ம நினச்சா நம்ம எப்படி போய்க்க முடியும்? கஷ்டப்படணும்னு இருந்தால் நம்ம பட்டு தான் ஆகணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்ம வாழ்க்கை வெற்றியினுடைய ரகசியமே அங்கே தான் இருக்குது. அதில் இந்த டாக்ஸிசிட்டி. ஆனால் இந்த டாக்ஸிசிட்டி வந்து வெறும் மாத்திரை மருந்து தான்ட்டு இல்லை, உண்கிற உணவில் கூட ஒரு ஸ்லோ பாய்சன் வரலாமே. ஒரு உணவுலையோ தண்ணியிலையோ அந்த வெஜிடபிள்ஸ்லேயோ இல்லை சாப்பிடுகிற மற்ற மாംச உணவுலேயோ ஒரு வகையான ஒரு டாக்ஸின்ஸ் இருக்கும்போது அதை நாம் உட்கொள்ளும்போது அது நமக்கு விஷமாக மாறுது. இதனால் பாதிக்கப்படுற ஒரு முக்கியமான பகுதி கேட்டிங்கன்னா நரம்பு மண்டலம். ஸோ டாக்ஸிசிட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டபாலிக். முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது இதில் டயபெட்டிஸ். இந்த சுகர்னால் நரம்பு மண்டலம் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இன்றைக்கியும் கூட, நேற்று கூட ஒரு பெரியவர் வந்தார், என்னங்க காலில் கட்டுன்னா அவர் சொல்கிறாரு, எலி கடிச்சிச்சு டாக்டர் நைட்டில், பெருச்சாலி. எனக்கு தூக்கி வாரி போடல, ஏன்னா இது எனக்கு புதுசு இல்லை. அப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு சுகர் இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். இல்லை டாக்டர், சுகரெல்லாம் எனக்கு இல்லையே அப்படிங்கிறார். அப்புறமா அவருக்கு பிளட் சுகர் எடுத்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது 596 இருக்குது. அந்த வயதானவர் பாவம் அவ்வளோ சுகரோடு எத்தனை நாள் இருந்தாரோ தெரியல. இந்த 3 மாத கண்ட்ரோல் ஆவரேஜ்னு சொல்கிறாங்களோ அது 13-14 இருந்துச்சு. அப்படி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அப்புறம் கேட்குறேன், இந்த காலில் வந்து உங்களுக்கு ஏதாவது மரத்து போன மாதிரி உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்குமான்னு கேட்டால், ஆமாம் டாக்டர், நான் வெயிலில் கூட நான் வந்து ரொம்ப ஜோராக நடந்து போவேங்கிறார் வெறுங்காலில். ஆஹோ, அப்போ தான் எனக்கு தெரியுது அவருக்கு வந்து அந்த பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபெரல் நியூரோபதின்னு சொல்கிறோம், அது வந்து ரொம்ப சிவியராக இருந்திருக்கு. சூடு கூட தெரியல அவருக்கு. அப்போ எலிக்கு ஜாலியாகிடும் இல்லையா, அது வந்து அழகாக நைட்டில் படுத்துருக்கும்போது அவர் மேலே ஏறி காலை நல்லா அந்த பாதத்தை கடித்து குதிகால் எலும்பு நல்லா தெரியுது. ஸோ டயபெட்டிஸ் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான வியாதி. அதை நம்ம சரியாக கவனிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். அந்த சுகர்ன்றது ரொம்ப முக்கியம் நரம்பு மண்டலத்தை கெடுக்கிறதுக்கு. அதுக்கு காரணங்கள் வந்து அது டைரெக்டாகவே அந்த பிளட் சுகர் அதிகமாகும் போதோ இல்லை அளவுக்கு அதிகமாக குறைக்கும் போதோ அதனுடைய ரெண்டுத்துலேயுமே உடல் பாதிக்கப்படுது, முக்கியமாக பிரெயின். ஸோ ஒரு கோமாவில் வருவாங்க, 25% டெக்ஸ்ட்ரோஸ் நாங்கள் நரம்பு வழியாக ஐவியாக கொடுத்தோம்னா எந்திரிச்சு உட்காந்துருவாங்க, நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அதே டயபெட்டிக் கோமா, அதாவது ஹைப்பர் கிளைசெமிக் கோமா, சுகர் அதிகமாகி ரொம்ப நாள் இருக்கும்போது அதுவே ஒரு விஷமாகிடுது. ஸோ இந்த சுகர்னால் நரம்பு மண்டலம் எல்லா லெவல்லையுமே பாதிக்கப்படுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் சரி, ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமும் சரி, பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் சரி, இந்த 3 பகுதிகளுமே சுகர்னால் பாதிக்கப்படுது. இதை நம்ம மனசில் வச்சு இந்த சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனத்தோடு தன்னுடைய சுகரை கண்ட்ரோலுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். முக்கியமாக இது வெயில் காலம். ஏன் இதை நான் சரி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த வெயில் காலத்தில் தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும், வேர்வு அதிகமாக இருக்கும், களைப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் எல்லா கடையிலையும் எல்லா ரோட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஜூஸும் நமக்கு ரெடியாக வச்சிட்ருக்காங்க. ஆனால் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் சாப்பிட்ணும். அதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, கவனமாக சாப்பிடுங்க. அது சுகர் கண்ட்ரோல் இருக்குதான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதே போல் தான் மற்ற உணவு வகைகளும் அதில் வரும். ஸோ அது மெட்டபாலிக் காசஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டி சம்மந்தமாக நியோபிளாசம் டியூமர். அந்த டியூமர்ன்றது ஒரு பிரெயினையோ இல்லது நரம்பு முதுகுத்தண்டில் இருக்கிற அந்த ஸ்பைனல் கார்டையோ இல்லை அந்த பெரிஃபெரல் நர்வையோ இல்லை அந்த ஐவி டிஸ்க், இந்த ஜவ்வுன்னு சொல்கிறோமில்ல, அது பிசகி நரம்பண்டத்தை அழுத்தி அதனால் எவ்வளவோ கஷ்டங்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த என்விரான்மெண்டல் எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ் லைக் லோ தைராய்டு ஆர் ஹை தைராய்டு, ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு ஆர் ஆர்சனிக் பாய்சனிங், லெட் பாய்சனிங் அப்படின்ட்டு என்னென்ன வேணுமோ உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஒரு இதுவுமே நரம்பண்டலத்துக்கு ஒரு கட்டத்தில் அது பாதிப்பாயிடும்.
அது ஒரு எக்ஸஸ் ஆகும்போது அதனால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். சரியான அளவில் நம்ம ஒரு நரம்பு மண்டலத்துக்கான சத்தான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கும்போது, எஸ்பெஷலி இது B12, அயன் அண்டு ஃபோலிக் ஆசிட், கால்சியம், மினரல்ஸ் மற்றதெல்லாம் அதனுடைய குறைபாட்டில் கூட நரம்பு மண்டலம் பாதிக்கலாம். இப்போ சில சமயங்களில் ஒரு நோயாளிக்கு மோர் தென் ஒன் ஃபேக்டர் இருக்கலாம். இதுதான் ஒன்று கண்டுபிடிச்சதுனாலேயே எல்லாமே அதனால தான் சொல்கிறதும் தவறு. மற்றது இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கணும். ஸோ இப்படி நரம்பு மண்டலத்தை எல்லா விதமான ஒரு ஃபோர்ஸும் பாதிக்கிறதுல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனநலம். ஸோ இந்த மனநலம் பாதிக்கப்படும் போது கூட நோயாளி அது நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதாக தான் நம்ம பார்க்குறோம். அவருடைய ஞாபக சக்தி போயிடுது, அவர் வயலண்ட் ஆகிடுறாரு, பிட்ஸ் வருது. ஆல்கஹால் எல்லாத்தையும் விட, அதை சொல்லாமல் விட்டுட்டேனே பாருங்கள், ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் இந்த ரெண்டுத்தையும் கண்டிப்பாக ஒருத்தர் தயவுசெய்து விட்டுட்டீங்கன்னா அப்பத்துலேருந்தே கூட உங்கள் நர்வஸ் சிஸ்டம் நல்லாக ஆரம்பிக்கும். இன்றைக்கி நாங்கள் பார்க்குற நோயாளிகள், நரம்பு மண்டலத்தினால் பாதிக்கப்பட்டு வருகிற நோயாளிகளுக்கு இந்த ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங்கும் மற்ற எல்லா விதமான போதைப் பொருளும் படுத்துகிற பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. இந்த மனுஷன் மட்டும் இந்த ஆல்கஹால் சாப்பிடாமல் இருந்திருந்தாருன்னா, இந்த மனுஷன் மட்டும் இந்த புகையை விட்டுருந்தாருன்னா இந்த ஸ்ட்ரோக் வந்திருக்குமா, இந்த நரம்பு மண்டலம் கெட்டு போயிருக்குமா, இப்படியெல்லாம் நாங்கள் திங்க் பண்ண வேண்டியது இருக்குங்க. எனவே இன்றைக்கு இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நரம்பு மண்டலம் என்பது ஒரு முக்கியமானது. இதை சேதப்படுத்துவதற்கு நமக்கு எந்த வகையிலும் நமக்கு ரைட்டு கிடையாது. இது கடவுள் கொடுத்த ஒரு படைப்பு. ஸோ மீதியானவைகளை வரப்போகிற வாரங்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ.